ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கனவா பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு கனவாவை க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச கனவாயில நம்ம எப்பவும் சேர்க்கிற தேங்காய், சோம்பு, வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்ச மசாலாவை அது கூட சேர்த்து உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு பொடியான இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கனவாயை அது கூட சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விடுங்க. ஏன்னா கனவா வந்து தெரிக்கும். 10 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா கனவா சூப்பராக வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கணும். அவ்வளவுதாக நம்ம சூப்பரான கனவா பொரியல் ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய்.